ஹாய் பிரைஸ் அல்லாட் கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வசனம் ஏசாயா 27 அதிகாரம் 1 வசனம் இப்படியாக சொல்லப்படுது. அக்காலத்திலே கர்த்தர் லிவியாத்தன் என்னும் நீண்ட பாம்பை, லிவியாத்தன் என்னும் கோணலான சர்ப்பத்தை கடித்தும் பெரிதும் வல்லத்துமான தமது பட்டயத்தால் தண்டிப்பார். சமுத்திரத்தில் இருக்கிற வலு சர்ப்பத்தை கொண்டு போடார். அதாவது ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்தில் அழகாக சொல்லப்படுது. கர்த்தர் முன்னாடியே இந்த பாம்பை பற்றி ஏர்ம தீர்க்கதரிசனமாக அது உரைத்திருக்காரு. ஏன்னா இந்த லிவியா என்ன பாம்பு பயங்கர வலிமையான பாம்பு, பயங்கர ஃபயர்ஃபுல் பாம்பு. இந்த பாம்பு பார்த்தீங்கன்னா கடலுக்கு நடுவில் இருக்குது. அது கடைசி காலத்தில் எழும்பி அநேக பேர் வஞ்சிக்கும், அநேக பேர் அழிக்கும். இந்த பாம்பு பார்த்தீங்கன்னா அவ்வளோ வலிமையான பாம்பு. இதுக்கிட்ட நம்ம தப்பிக்கணும், நம்ம ஜாக்கிரதையான சொல்லி ஏசப்பா முன்னாடி நம்ம தீர்க்கதரிசனமாக எழுதியிருக்காரு புஸ்தகத்தில். ஏன்னா எப்படியாப்பட்ட வல்லமை நம்மளுக்கு போராட்டம் உண்டு. அது ஜெயிக்க நம்ம எப்பவுமே நம்ம தரித்திரன்னு சொல்லி ஏசப்பா நம்ம எப்பவுமே எச்சரிச்சிருக்காரு. அது மட்டும் இந்த பாம்பை பார்த்தீங்கன்னா யோபு புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு. அது பார்த்து வெளிப்பத்து விசேஷத்தில் எழுதப்பட்டு நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். இன்றைக்கி நம்ம கடைசி காலத்தில் இருக்கிறோம். நம்ம ஆண்டுடைய பிள்ளையாக இருக்கும் போது இப்படியாப்பட்ட வல்லமையெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப எழும்பி நம்மளை அழிக்கணும். நம்மளை இல்லாதபடி நம்மளை எப்படின்னா நம்ம ஆண்டு விட்டு வழி விலைக்கு நம்ம பாதத்தெல்லாம் சரி எப்படியாப்பட்ட வல்லமையெல்லாம் எழும்போம். ஆனால் நம்ம ஒன்று எப்படியாப்பட்ட வல்லமைனாலும் சரி, இந்த பாம்பு பார்த்தீங்கன்னா பயங்கர வல்லமையான பாம்பு, பயங்கர ஃபயர்ஃபுல் பாம்பு. ஆனால் இருந்தாலும் அந்த காரியம் நம்ம தேவன் பராக்கரசாலி உள்ள தேவன். அந்த பாம்பு கொண்டு போட வெட்டி போடன்னு சொல்லி ஏசப்பா சொல்ல வெற்றி வர. ஏன்னா அவர் சர்வ வல்லம் உள்ள தேவன். நம்ம பய வேண்டிய அவசியமே நம்ம இப்படியாப்பட்ட வல்லமை ஜெயிக்கணும். நம்ம ஜெபிக்கணும், பைபிள் வாசிக்கணும். நம்ம ஜெபிக்கும் போது நம்ம பைபிள் வாசிக்க நிச்சயமாக மேற்கொள்ள முடியும். ஏன்னா நம்ம கடைசி காலத்தில் இருக்கோம். ஆண்டு வருகை எப்போ வேணால் சபியமாக இருக்குது. கர்த்தர் எப்போ வேணால் வருவார். அவர் வருகை நம்ம ஆயத்தமாக இருக்கும் போது நம்ம நிச்சயமாக எல்லாவற்றையும் ஜெயம் கொள்ள முடியும். வேதம் நம்மளுக்கு அழகாக சொல்லுது. நம்மளுக்கு மாம்சத்தோடு போராட்டம் இல்லை, ரத்தத்தோடு மாம்சத்தோடு ரத்தத்தோடு நம்மளுக்கு போராட்டம். துறைத்தலங்களோட அதிகாரங்களோட பிரபஞ்சத்தில் அந்தகார லோகாதிபதிகளோட வான மண்டலத்தில் பொல்லாத சேனைகள் ஆகும் நம்மளுக்கு போராட்டம் உண்டு. இப்படியாப்பட்ட பயங்கரமான வல்லமையான போராட்டம் உண்டு தான். ஆனால் இருந்தாலும் அதை நம்ம நிச்சயமாக மேற்கொள்ள முடியாமல் நம்ம ஆறாவது தேவன் சர்வ வல்லம் உள்ள தேவனுங்க. அவர் அக்கினி உள்ள தேவன். அவர்கிட்ட எந்த பிசாசும் நெருங்க முடியாது. எப்படியாப்பட்ட பாம்பு நெருங்க முடியாது. அவர் தான் உண்மையான சர்வ வல்லம் உள்ள தேவன். அப்படியாப்பட்ட தேவன் நம்மளோட இருக்கும்போது தேவன் நம்ம ஏன் எச்சரிக்கிறான்? நீங்கள் ஜெபிங்க, விழித்து ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் ஜெபிக்கிங்களா எப்படியாப்பட்ட வல்லமை நீங்கள் விழுந்துருவீங்க, இந்த வல்லமை உங்களை அழிச்சிருன்னு சொல்லி நம்மளை ஏசப்பா எச்சரிக்கையாக தீர்க்கதரிசனமாக எழுதியிருக்கிறாரு. ஏன்னா ஆண்டுடைய பிள்ளைகளை அவர் ஒருபோதே நம்ம நம்ம இப்படியாப்பட்ட வல்லமை ஜெயிக்கணும், நம்ம ஜெபிக்கணும், நம்ம பைபிள் வாசிக்கணும், நம்ம கர்த்தர் வருகையில் ஆயத்தமாக இருக்கணும். அதாவது மத்திய சுவிசில் பார்த்தா ஒரு 10 கன்னிகை ஆயத்தப்படுத்துகிறாங்க. 5 கன்னிகை பார்த்தீங்கன்னாக்கா அவங்க புத்தி உள்ள கன்னிகை, 5 புத்தி உள்ள கன்னிகை சொல்லி அந்த வசனத்தை எழுதப்பட்டிருக்கு. அதாவது புத்தி உள்ள கன்னிகை பார்த்தீங்கன்னா அவங்க தீவட்டியை கூட எண்ணெயை கொண்டு போனாங்க. புத்தியுள்ள திருஷ்டி பார்த்தீங்கன்னா வெளியே தீவட்டியை மட்டும் எடுத்துக்கொண்டு எண்ணெயை கொண்டு போகல. ஆனால் கர்த்தர் வருகிற சமயத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களால அந்த தீவட்டியை கொளுத்த முடியும். அவங்க புத்தி இல்லாமல் அவங்க இது இல்லாமல் விட்டினால அவங்க அந்த அப்புறம் கைவிடப்பட்டாங்க. ஏன்னா நம்ம கடைசி காலத்தில் இருக்கிறோம். நம்ம ஜெபிக்கலாமா, பைபிள் வாசிக்கலன்னா நம்ம கர்த்தருக்கு பிரியமாக நடக்கலாம், நம்ம கைவிடப்படுவோம். நம்ம ஜெபிக்கும் போது நம்ம பைபிள் வாசிக்கும் கர்த்தருக்கு பிரியமாக நடக்கும்போது நிச்சயமாக நம்ம எல்லாவற்றையும் சுதந்திரிக்கொள்ள முடியும். இப்படியாப்பட்ட வல்லமே ஜெயிக்க முடியும். நம்ம பரலோகத்தில் செல்ல முடியும். ஜெபத்தை விட்டுறாதீங்க. ஆமென்.